தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளராக வந்திருக்கக்கூடிய கிறிஸ் ஜோடங்கர் ஏற்கனவே இவர் கோவால மாநில தலைவராக இருந்தபோது இவர் தலைமையின் கீழ் இருந்த 10 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவுனாங்க. ஆளுங்கட்சியாக இருந்த கோவா காங்கிரஸை ஒண்ணுமே இல்லாம சிதைத்த ஜோடங்கர் தமிழ்நாட்டு பொறுப்பாளராக வந்த போதே கண்டிப்பாக இந்த தேர்தலில் காங்கிரஸை அவர் அழித்து ஒழிப்பார் அப்படின்றத முன்கூட்டியே ஒப்பீனியன் தமிழ்ல தான் நம்ம சொல்லியிருந்தோம். நாம் சொன்னதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் ஜோடங்கர் அதிகமான பிரச்சனையை இந்த கூட்டணியில உருவாக்கிக்கிட்டே இருந்தார். ஆனா ஒரு கட்டத்துல செல்வ பெருந்தகை அவர்கள் இவருடைய கருத்தே சொந்த கருத்து அல்ல, நாங்க திமுக கூட்டணியில மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க தாவேகாவோட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவோட முதல் கட்ட பேச்சுவார்த்தையுமே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ் ஜோடங்கர் மீண்டும் ஒரு குழப்பத்தை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறார். ஏஎன்ஐ மீடியா கொடுத்த அந்த பேட்டியில 25 தொகுதி திமுக கொடுப்பதாக இருக்கிறாங்க, எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் கொடுத்த அந்த பேட்டியை காட்டுறேன் பாருங்க. Our committee and their committee, we had a hour-long discussion yesterday. It was very good atmosphere, very positive atmosphere. We only hope that our wish list that we have submitted will be accepted by the DMK. Then only we can continue with this. இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க குழுவும் அவங்க குழுவும் உட்கார்ந்து பேசியிருக்கோம், இது வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்திருக்கு, நாங்கள் கேட்ட தொகுதியை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம், அது கொடுத்த பின்புதான், இதான் முக்கியமான பாயிண்ட், அதன் பின்புதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டுமல்ல, அவர் இன்னொன்று சொல்றாரு, கேளுங்க. Right now our priority is assembly election, so that we have sufficient numbers in the assembly where we can have our own member of parliament from Rajya Sabha. பத்திரிகையாளர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க ராஜ்யசபா சீட்டு கேட்க போறீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நடப்பது சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு சீட்டை வாங்க முடியுமோ அவ்வளவு சீட்டை நாங்கள் வாங்குவோம், எங்களுக்கு அதிகமான சீட்டு கிடைத்தா நாங்களே ராஜ்யசபா சீட்டை எங்க உறுப்பினர்களை வச்சு தேர்வு பண்ணிக்கிறோம் அப்படின்றார். இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு உறுப்பினரை தேர்வு பண்ணோம்னா 35 எம்எல்ஏக்களாவது வேணும். அப்போ குறைஞ்சபட்சம் 40 சீட்டாவது காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுதா? அடுத்து இவர் சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திமுக எத்தனை சீட்டு உங்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? They offered us 25 seats, but that is not acceptable to us. Whatever we want, we have given to them, because we have been associated with DMK for a very long time. They are a very old associate with us. Whenever they were in crisis, we helped them by reducing our quota. Now it is their turn to give it back to us. 25 சீட் கொடுப்பதாக சொல்றாங்க, அதெல்லாம் எங்களால் ஏற்கவே முடியாது, நாங்க பட்டியலில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த தான் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும், நாங்க இவ்வளவு நாட்கள் நீண்ட நாட்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்துட்டோம், நிறைய தியாகங்களை அவங்க கிரிசிஸ்ல இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்கும்போது நாங்க தியாகங்கள் பண்ணியிருக்கோம் எங்களுடைய சீட்டுகளை, இப்போ அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. முதல்ல இப்படி கூட்டணிக்குள்ள என்ன நடந்தது, பேச்சுவார்த்தை என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஊடகத்துக்குள்ள ஒரு கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்லலாமா? வெளிப்படையாக எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லி அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையின் போது பேசலாம், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அழைக்கும் போது பேசலாம், ஆனா நேரடியாக வெளிப்படையாக மீடியாவிடம் பேசுகிறார். அப்ப இவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா, எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கலட்டி விட்டுறணும், காங்கிரஸை ஒண்ணுமில்லாம தமிழ்நாட்டில் பண்ணிடணும் அப்படின்றதுதான் இவருடைய நோக்கமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? ஏன் இந்த குற்றச்சாட்டை நான் சொல்றேன்னா, இவர் அடுத்த பாயிண்ட்ல அதான் சொல்றாரு. And the 42 leaders, top leaders from the Tamil Nadu met. Rahul ji, Kharge ji, Venugopal ji, where I was also present there. So of that, out of 42, 38 leaders have given us a line for the negotiation with DMK and how we should proceed with that. So that is a guidelines for the negotiation committee, and that is what we have put our proposal yesterday with the
DMK committee. தமிழ்நாட்டை சேர்ந்த 42 தலைவர்கள் டெல்லியில ராகுல் காந்தி, கார்கே, வேணுகோபாலை சந்திச்சாங்க. அந்த கூட்டத்துல நானும் இருந்தேன். அதுல 38 பேர் திமுகவோட சேரணும்னு சொன்னதுனாலதான் நாங்க திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 38 பேர் சொன்னதுனாலதான் இவர் திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க, விருப்பப்பட்டு தொடங்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? இதோட இவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, கேளுங்க. Yeah, it's a new party. We can't underestimate them. They are getting traction among the youngsters, and they are also recognizing the strength of Indian National Congress and our leader Rahul ji in Tamil Nadu. அந்த பத்திரிகையாளர் தாவேகாவை பத்தி கேட்கிறாரு. தாவேகா புதிய கட்சி, அது இளைஞர்களுக்கு அதிகமான இருக்கக்கூடிய ஒரு கட்சி. காங்கிரஸோடைய பலத்தை அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க. எங்களுடைய தேசிய தலைவரான ராகுல் காந்தி மீது மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்கள ஒன்றும் அவ்வளோ லேசாக புறந்தள்ள முடியாது அப்படின்ற வார்த்தையை இந்த கிறிஸ் ஜோடங்கர் பயன்படுத்துறாரு. அதாவது வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கின்ற கட்சியில இருக்கின்ற மேடையில இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தன்னம்பிக்கை தைரியம் எனக்கு தான் இருக்குன்னு. அது மாதிரி கதையாக இருக்கு. ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே, இன்னொரு பக்கம் தாவேகா அது எங்களை மதிக்கிற கட்சி, எங்க பலத்தை உணர்ந்த கட்சி அப்படின்றார். உங்களுடைய பலம் தான் என்ன? 25 சீட்டை ஏற்க முடியாது, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று இவங்க கோஷம் போடுறாங்கல்ல. இந்த கோஷத்தை தான் மாணிக்கம் தாக்கூர் எழுப்பினாரு. நேற்றைக்கு மோடி திருப்பரங்குன்றம் வர்றாரு. திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட மண்டேல நகர் பகுதியில் தான் அவருடைய கூட்டம் நடக்குது. இது யாருக்கு கீழ் வரக்கூடிய தொகுதி? மாணிக்கம் தாக்கூர் எம்பிக்கு கீழ் வரக்கூடிய தொகுதி. இதுல மோடிக்கு எதிராக கோபேக் மோடி என்னும், அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுற போராட்டமும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க நடத்தியிருக்கிறாங்க. எத்தனை பேர் நடத்தினாங்க தெரியுமா? அந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க. வெறும் 10 பேர். 10 பேர் கூட இருக்காங்களான்றது தெரியல. தமிழ் புலிகள் கட்சி கூட நாகை திருவள்ளுவன் தலைமையில மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்து மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. ஆனா ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கோஷத்தை எழுப்பி வந்த மாணிக்கம் தாக்கூர், எங்களுக்கு மதுரை வடக்கு தொகுதியை கொடுத்தே ஆகணும், நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களுடைய பலம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி வீரவசன பேசி வந்த மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய சொந்த தொகுதியில் மோடி கூட்டம் நடந்த போது கூட ஒரு 100 பேரை கூட திரட்ட முடியாத ஒரு எம்பியாக தான் அவர் இருக்கிறார். 10 பேர் ஒரு தேசிய கட்சிக்கு பிரதமர் மோடி எதிர்த்து வர்றாங்க. சமீப காலமா பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்ப்பதுல எவ்வளவு தூரத்திற்கு இவங்க மெனப்பு காட்டினாங்க. அந்த மெனக்கிடல் கூட பாஜகவை மோடி எதிர்ப்பதில் இவங்களுக்கு இல்லை பாருங்க. அப்படி இருந்திருந்தா 10 பேர் வந்திருப்பாங்களா? எவ்வளவு பெரிய கேவலமான நிலையில் கட்சியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு 25 சீட்டெல்லாம் ஏற்க முடியாது, எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், நாங்களே ராஜ்யசபாவை தேர்வு பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமான இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களால எப்படி கோரிக்கை வைக்க முடியுது அப்படின்றதான் எனக்கே வியப்பா இருக்கு. இதெல்லாம் கூட விட்டுறலாங்க. கிறிஸ் ஜோடங்கர் ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாடு காங்கிரஸை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு அப்படின்றது தெரிஞ்ச கதை தான். ஆனா இந்த பிரச்சனைகள், மாணிக்கம் தாக்கூர் ஒரு பக்கம் பிரச்சனை, கிறிஸ் ஜோடங்கர் ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர் இங்கே திமுக கூட்டணியில தான் இருப்போம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தியுடைய கருத்து தான் என்ன, ராகுல் காந்தி இதை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படின்றதான் எல்லோருடைய கேள்வியா இருந்துச்சு. ஆனா இதுவரைக்கும் ராகுல் காந்தி மௌனமாகவே இருந்தார். சமீபத்தில் நீலகிரியில் ஒரு ஸ்கூல் மீட்டிங்க்கு வந்தார். அந்த மீட்டிங் வந்தபோது கூட அவர் அரசியல் எதுவும் பேசவே இல்லை, திரும்ப அப்படியே கிளம்பி போயிட்டார். அப்போ அவருடைய நிலைப்பாடு தான் என்ன அப்படின்ற கேள்விக்கு நேற்றைக்கு முதலமைச்சருடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அவர் போட்டதிலேயே நம்மளால புரிஞ்சுக்கிற முடிஞ்சு. அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, விஷிங் எ வெரி ஹாப்பி பர்த்டே டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு M.K. ஸ்டாலின். மே யூ ஹாவ் அ குட் ஹெல்த், ஸ்ட்ரென்த் அண்ட் எ லாங் லைஃப் ஆஃப் டெடிகேட்டட் சர்வீஸ் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து எப்போதெல்லாம் ஒரு ட்விட்டு போட்டாலும் சரி, பேசினாலும் சரி, பிரதர் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஏன் இந்த பிரதர் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் நமக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்வீட் கடைக்கு போகும்போது நீங்க யாருக்காக ஸ்வீட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பிரதர் ஸ்டாலினுக்காக வாங்குறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல 2024 தேர்தல் பிரச்சாரத்துல என்னுடைய பிரதர் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய எல்டர் பிரதர் அப்படின்றாரு. My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh?
நான் இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியுமே பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னாரு ராகுல் காந்தி அவர்கள். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சிகாகோவில் வந்துட்டு சைக்கிள் பயணம் மேற்கொள்ளும் போது பிரதர் ஸ்டாலின் நம்ம எப்போ சென்னையில் சேர்ந்து சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இதே எக்ஸ்பக்கத்தில் தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதிவையும் போட்டிருந்தாரு. ஏன் முதலமைச்சர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ராகுல் காந்தியுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக இருக்கட்டும், அதே போல பாரத் ஜோடோ யாத்திரையை குமரி மாவட்டத்திலேருந்து தொடங்கும் போதையாக இருக்கட்டும், சமீபத்தில் நடந்த இந்தியா டுடே கான்க்ளேவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ராகுல் காந்தியை பிரதர் அப்படின்ற வார்த்தையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இல்லாட்டாலும் அவர் என்னுடைய தம்பி மாதிரி அப்படின்ற வார்த்தையை தான் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி இருந்தார். ஏன்னா 2025 பிறந்த நாளா இருக்கட்டும், 2024 பிறந்த நாளா இருக்கட்டும், 2023 பிறந்த நாளா இருக்கட்டும், இந்த பிறந்த நாள் அத்தனையிலையுமே பிரதர் ஸ்டாலின் அப்படின்ற வார்த்தையை ராகுல் பயன்படுத்தினார். குறிப்பாக 2025 பார்த்தீங்கன்னா விஷிங் எ வெரி ஹாப்பி பர்த்டே டு மை பிரதர் அண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திரு எம் கே ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் வி கண்டினியூ டு ஸ்டாண்ட் டுகெதர் இன் அவர் கமிட்மெண்ட் டு பிரிசர்வ் இந்தியாஸ் ரிச் டைவர்சிட்டி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். 2025 அப்படி போட்ட ராகுல் காந்தி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பாஜக தமிழ்நாட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்று அதிமுகவை அடிமைப்படுத்தி ஒரு மிரட்டல் கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய அளவுக்கு மோடி பலமுறை பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்ப தமிழ்நாட்டு தேர்தல் என்பது இது என்டிஏ விசஸ் இந்தியா கூட்டணி கிடையாது, இது தமிழ்நாடு விசஸ் டெல்லி தேர்தல் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு. அப்ப டெல்லியை மையப்படுத்தி முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டுடைய மண்ணுடைய அந்த வீரத்தை, தமிழ்நாட்டு மண்ணுடைய மத நல்லிணக்கத்தை பாஜகவிடமிருந்து காப்பாற்றுவோம், ஒன்று சேர்ந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அவர் பயன்படுத்தவே இல்லை. அப்ப இதுல இருந்தே ராகுல் காந்தி அவர்களுமே திமுகவிடம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி நகர்கிறாரா, இவருடைய ஒப்புதலின் பேரில் தான் கிறிஸ்டோடங்கர், மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் பேசுகிறார்களா அப்படின்ற சந்தேகம் வருது. அப்போ ராகுல் இப்படி பிரதர் அப்படின்ற வார்த்தையை புறக்கணிக்கிறாருல. முதலமைச்சருமே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் அப்படின்றதோட முடிச்சுக்கிட்டார். அவரும் பிரதர் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை. நீங்க என்னவாக பதில் கொடுக்குறீங்களோ அதுவாக தான் என்னுடைய பதிலும் இருக்கும் அப்படின்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு தெள்ள தெளிவாக உணர்த்தி விட்டார் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. என்னுடைய கேள்வி எல்லாம் ராகுல் காந்தியை நோக்கி தான். உங்களை முதல்ல பிரதமர் வேட்பாளராக உங்களுடைய காங்கிரஸ் கட்சி கூட அறிவிக்கல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்சார். எந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்பதையெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. வெளிப்படையாக முதல்ல அறிவிச்சது முதலமைச்சர் தானே. இன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய தேர்தல் வருகிறது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது நீங்க அந்த நன்றி கடனை காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்க ஆட்களை விட்டுக்கிட்டு எங்களுக்கு அதிகமான தொகுதி வேணும்ன்றீங்க. இதே மாதிரி தானே பீகாரில் பண்ணீங்க. 70 தொகுதிகள் எங்களுக்கு வேணும்னு கேட்டீங்க. ஆனால் 48 சீட்டை வாங்கி அதில் வெறும் 6 பேர் தான் நீங்கள் ஜெயிச்சீங்க. அதே போன்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு விலகி நீங்கள் தாவேகாவோடையோ தனித்து நின்றோ போட்டியிட்டா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டணியை ஏற்படுத்தி இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்த்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முதுகலையே அவங்க குத்திட்டாங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டை ஏமாற்றி விட்டார். இக்கட்டான சூழ்நிலையில ராகுல் காந்திக்கு ஆதரவாக தமிழ்நாடு நின்றது. ஆனா தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது ராகுல் காந்தி கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? நீங்க விஜய் கூட சேர்றீங்கன்னு வச்சுக்கிறோமே, விஜய் கூட சேர்ந்து நின்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணீங்கன்னா அதை தமிழ்நாட்டு மக்கள் கவனிப்பார்களா? அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்களா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் மதிப்பும் மரியாதையை நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடிய வேளையில் இந்த கிறிஸ்டோடங்கர், மாணிக்கம் தாக்கூர் போன்றவருடைய பேச்சை கேட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. 25 சீட் என்பது காங்கிரஸுக்கு சரியான ஒரு சீட்டு தான். கூடுதலாக ராஜ்யசபா சீட்டையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தருவதாக சொல்லியிருந்ததுனால தான் செல்வ பெருந்தை அவர்கள் இப்போ நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி வேட்புமனுவை தாக்கல் பண்ணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ இதை விட அதிகமான சீட்டுகள் வேண்டும் அப்படின்னா அதற்குரிய பலத்தை காட்டணும். உங்களுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருக்கு? 10 பேரை வச்சுட்டு மோடி எதிர்ப்பதற்கு அந்த கோ பேக் மோடி போராட்டத்தை நடத்துவதிலிருந்து தெரிஞ்சு போச்சு உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை காக்க வேண்டிய தேர்தல். இன்னைக்கு அத்தனை கூட்டணி கட்சிகளுமே எண்ணிக்கை எங்களுக்கு பெரிது கிடையாது,
எங்களுடைய நோக்கம் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆண்டுவிடக்கூடாது என்பதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லும்போது ஏன் காங்கிரஸ் கட்சியும் இந்த நிலைப்பாட்டை எடுக்க தயங்குகிறது அப்படின்றதான் இன்னைக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. கிறிஸ்டோடங்கர் வழியில் ராகுல் காந்தி பயணித்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் அல்லாத ஒரு சட்டமன்றமாக 2026 மாறிவிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. நல்ல முடிவை ராகுல் காந்தி அவர்கள் தான் எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் பிரதர் அப்படின்றத தவிர்த்தாலும் கூட உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பும் உங்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்திருக்கக்கூடிய மதிப்பும் என்றுமே குறையாது. அந்த மதிப்பை காக்க வேண்டிய பொறுப்பு ராகுல் காந்தியான உங்களுக்கு தான் இருக்கு. நன்றி.